திருச்சி வளரல அப்படின்னாரு, 2 அமைச்சர் இருந்தோம், இன்னும் வளர்க்கறதுக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்கு, எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்க. உங்களுக்கு இப்போ நம்ம பழைய கலெக்டர் பிரதீப் குமார் இருந்தார், அவர் அறிவிச்சது தான் 4.5 வருஷத்தில் கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசுடைய திட்டங்கள் திருச்சி மாவட்டத்துக்கு மட்டும் 35,000 கோடி வந்திருக்கிறது என்று அன்றைக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சியாளர் சொன்னார். அதற்கான விளக்கங்களையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். திருச்சி வளர்ந்திருக்கிறதா என்பதை நீங்கள் திருச்சியில் இருக்கிற நீங்கள் சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். வளரவில்லை என்று சொன்னால் மற்றவர்கள் சொல்வதை பற்றி நாங்கள் வளர்ந்திருக்கிறோம், நல்ல காரியங்கள் செய்திருக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மிக சிறப்பாக திருச்சி மாவட்டம் மட்டுமல்ல டெல்டா பகுதி முழுவதும் செய்திருக்கிறோம். அது துணிஞ்சு நாங்கள் மக்களிடம் செல்வோம், மக்களிடம் சொல்வோம். வெளிநாட்டு முதலீடே வரலன்றாங்களே சார், வெறும் அறிவிப்போட இருக்கு, வெறும் MOU சைன் பண்ணுறதோட நிற்குது. எதுவுமே இங்கே ஃபேக்ட்ரிலாம் எதுவுமே வரல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம ஊருக்கே மணப்பாறையில் இதுவரை வேறு எந்த இடத்திலும் இல்லாத ஒரு பெரிய நிறுவனம் நம்ம ஊருக்கு மணப்பாறை சிப்காட்டில் வரப்போகுது. அதில் அந்த நிறுவனம் மட்டும் வந்தால் திருச்சியினுடைய முகமே மாறிவிடும் என்று அனைத்து தொழிலதிபர்களும் சொல்லியிருக்கிறார்கள், அரசு அல்லது அதிகாரிகளும் சொல்லியிருக்கிறார்கள். 5,000 பேருக்கு வேலை தருகிற ஒரே நிறுவனம் வருகிறது. ஜெபல் எலக்ட்ரானிக்ஸ் அது மாதிரி வந்திருக்கு. அதனால நீங்க இன்னும் சொல்ல போனா மகளிருக்கு வேலை வாய்ப்பு தருகிற அந்த தொழிலையும் நமக்கு தருவதற்காக முதல்வர் அவர்கள் முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்வதை பற்றிலாம் இல்லை, நீங்க தான் திருச்சியில் இருக்கிற நிறுவனம் நீங்க தான் சொல்லணும். அதை பற்றி விவரங்கள் நாங்கள் கேட்கறதோட நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். முன்னாள் முதல்வர் திருவாரூர் டெவலப் ஆகாம இருக்கின்றது. நேற்று திருவாரூரில் மட்டும் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 2,000 கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் தம்முடைய தலைவர் தந்திருக்கிறார். நேற்று பொதுக்கூட்டத்திலே கூட நான் சொல்லியிருக்கிறேன். இன்னொருத்தர் சொல்றதுக்கெல்லாம் நாங்கள் செஞ்சிருக்கோம், நீங்க வேணா ஆய்வு பண்ணிக்கங்க. 2026 யார் யாருக்கு இடையே போட்டி? நாங்க நிக்கிறோம், நாங்க ஜெயிப்போம், தளபதி தான் முதலமைச்சர் ஆவாரு. MP வந்திருக்காரு, 4 கேள்வி. நாங்க தம்பி உறுதியா திமுக தான் ஜெயிக்கும். நீங்க உறுதியா திமுக ஜெயிக்கும். மாண்புமிகு தமிழக முதல்வர் கழகம் 7வது முறையும் தமிழக முதல்வர் 2வது முறையுமாக நிச்சயமாக முதலமைச்சராக வருவார். எங்களை பொறுத்தளவு டெல்டா மாவட்டம் மிக அதிகமான தொகுதியிலே நாங்கள் பெறுவோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.